ஆனால் எவ்வளோன்னான்னு கேட்டேன். நம்ம என்ன சுகிச்சுவோமா வாங்குறத வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு? இருங்க இருங்க இருங்க, இன்னும் இருங்கய்யா, இன்னும் ஆட்டமே ஆரம்பிக்கலையே. இன்னும் 40 நாளைக்கு வச்சு செய்ய போறோம். சொல்லு, போட, யூடியூப்ல போடு, அண்ணாமலையின் சொம்பு போட. எஸ்வி சேகர்னு ஒரு பெரிய அறிவாளி இருக்கான் பாருங்க நம்ம ஊர்ல. அதான் அண்ணாமலை ஐயருக்கு எதிர்ப்பானவர். ஏண்டா லூசு பையல, 10 ஆண்டு கை தட்டு என் தேசத்துக்கு உழைக்கிறாயா? ஏன் உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டான்னு தீபொறி ஆறுமுகம் இருக்கான்னு நினைக்காதீங்க. பிஜேபிக்கு ஒரு மணிகண்ட வந்துட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். ஊருகா மாமின்னு சொன்னீங்களே எங்க அம்மா நிர்மலா சீதாராமனை நான் சேலஞ்ச் பண்றேன். அண்ணாமலை கையில தமிழ்நாடு ஒப்படைக்காம சாக மாட்டேன்டா. போன சனிக்கிழமை நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வீரமணி ராஜன் ஐயப்பன் பாட்டெல்லாம் பாடுவார்ல, சிங்கப்பூர்ல வீரகாளியம்மன் கோவிலுக்கு பேச போனாரு. ஆனா எவ்வளோன்னான்னு கேட்டேன். நம்ம என்ன சுகிச்சுவோமா வாங்குறத வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு? இருங்க இருங்க இருங்க, இன்னும் இருங்கய்யா, இன்னும் ஆட்டமே ஆரம்பிக்கலையே. இன்னும் 40 நாளைக்கு வச்சு செய்ய போறோம். சார், ஆடி கார்ல போற அரசியல் தலைவரை தெரியும் சார். அது இல்ல சார் வாழ்க்கை. ஆஸ்பத்திரிக்கு போகாம மக்களுக்காக கிட்டத்தட்ட 4 மாசம் எண்மண் எண் மக்கள் நடந்து நடந்து தேய்ந்து தேய்ந்து நான் இன்னைக்கு சொல்றேன். இனிமே தமிழ்நாட்டில் 2 மலை தான். ஒன்னு திருவண்ணாமலை, இன்னொன்னு அண்ணாமலை. சொல்லு, போட, யூடியூப்ல போடு, அண்ணாமலையின் சொம்பு போட. சரி, இப்ப அண்ணாமலை அண்ணாமலைன்னு எல்லாரும் பாராட்டுறீங்களே, அப்படி என்ன செஞ்சிட்டாரு? என்னையே சொல்றான். எஸ்வி சேகர்னு ஒரு பெரிய அறிவாளி இருக்கான் பாருங்க நம்ம ஊர்ல. அதான் அண்ணாமலை ஐயருக்கு எதிர்ப்பானவர். ஏண்டா லூசு பையல, அண்ணாமலை ஐயருக்கு எதிர்ப்பானவர் இல்ல, அயோக்கியத்தனம் பண்ற அத்தனை பேருக்கு எதிர்ப்பானவர். அவன் என்ன நினைச்சிருக்கான்? கமலாலயத்துல நம்ம எல்லாம் காபி சாப்பிட்டு பஜ்ஜி குடிக்கிறோம்னு நினைக்கிறான். 45 நாள் அண்ணாமலைக்கும் ஒய்ஃப் இருக்குல்ல, அண்ணாமலைக்கு குழந்தை இருக்குல்ல, அண்ணாமலைக்கு தூக்கம் இருக்குல்ல, அண்ணாமலைக்கு உடம்பு உபாதை இருக்குல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்காக நடக்கிறான்டா, நடக்கிறான்டா. ஓட்டு பெட்டியில போய் குப்பரப்படுத்திட்டு வரக்கூடாது, குத்து குத்துன்னு குத்தணும். தாமரை மலர்ந்தே தீரும்னு எங்க தமிழிசை அக்கா சொன்னாங்கல்ல. 39 இடத்துலயும் நீங்க செய்யறதுதான் அண்ணாமலைக்கு செய்யற மரியாதை, அவர் உழைப்புக்கு செய்யற மரியாதை, செல்லிக்கு செய்யற மரியாதை, மோடிக்கு செய்யற நன்றி கடன். சார் விட்டுருங்க சார், நான் ஒண்ணு கேட்கிறேன். முர்முன்னு ஒரு அம்மாவை பாராளுமன்ற கட்டடத்துக்கு திறக்க கூப்பிடலன்னு பேசுனீங்கல்ல, முர்முவுக்கு எதிர்த்து ஏன் ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போட்டீங்க? ஏன்னா ஒரு ஆதி திராவிட பழங்குடியின மலையை வாழ் மக்கள் நாட்டினுடைய முதன்மை இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற இயக்கம் தான் திராவிட இயக்கம். நான் சேலஞ்ச் பண்றேன், ஷெல்லி சாருடைய இந்த கூட்டத்திலிருந்து என்னைக்காவது திராவிட கட்சிகளுக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, நெஞ்சில நெஞ்சுரம் இருந்தா, உங்க இயக்கத்துக்கு தலைவரா ஒரு ஆதி திராவிடரை, ஒரு பழங்குடியினரை, ஒரு மலைவாழ் மக்களை கொண்டு வர பார்க்கலாம். அப்ப நீங்க கேட்கலாம், நீங்க செஞ்சீங்களான்னு. மறந்துடாதீங்க, எல் முருகன் அண்ணன் பேசும் போதெல்லாம் சொல்லுவாரு, ஒரு கிராமத்துல சாதாரண குடும்பத்துல பிறந்த என்ன ஒரு பெரிய கட்சிக்கு மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தது மோடிஜி, அமித்ஷாஜி. மறந்துடாதீங்க, மத்திய அமைச்சராக்கியது மோடிஜி, அமித்ஷாஜி. இதை விட எங்க இனத்துக்கு எவனும் செய்ய மாட்டான்னு சொன்னது. அப்ப நீங்க ஓட்டு பெட்டிக்கு போகும்போது ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் யோசிக்கணும். பேசி பேசி நம்மளை கெடுத்தாங்களே, ஓடாத தண்டவாளத்துல தலை வச்சு படுக்க வச்சாங்களே, தீ குளிக்க வச்சாங்களே, அவங்க மட்டும் கோடியில இருக்காங்களே,
நீங்க எதுக்காகவும் வேண்டாம் சார். பார்த்தசாரதி கோவிலுக்கு போறீங்கல்ல, நீங்க பெண்கள் விளக்கு பூஜை எப்படி பண்ணுவீங்க எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். கபாலி கோவிலுக்கு பிரதோஷத்துக்கு போவோம். ஒரு மாமியை நான் பார்க்குறேன், நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என்ன 3 மாசமா அப்படியே சொன்னா, மாமி சாமி இங்கே இருக்குன்னு, மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கே தான் இருக்குன்னா. அதுக்கு பக்கத்து மாமி சொன்னா, அது தெரிஞ்சுதான் நான் பையில போட்டு கையிலேயே எடுத்துட்டு வந்துட்டேன். பார்த்தசாரதி கோவில் போகிறோம், பட்டாச்சாரியார் கேட்பாரு குளம் என்ன கோத்திரம் என்னன்னு, பக்கத்தில் ஒய்ஃபை கேட்போம், அங்கே இங்கேயும் நடுங்குவோம். விளக்கு பூஜை எப்படி நடக்கும்? பெண்கள் கோச்சிக்காதீங்க, என் வீட்லேயும் நடக்கும். பெரிய ஜமக்காலம், பட்டு புடவை, கை நிறைய நகையை வெளியில் போட்டுட்டு அங்கேருந்து சிவாச்சாரியார் சொல்வார், சிவாய நம சிவசக்தியை நம இச்சா. ஏண்டி அலமேலு, உனக்கு தெரியுமோ போன தடவை 700 ரூபா கொடுத்தோம், லட்டு பெருசா கொடுத்தான், இப்ப ஐயர் குடிமி மாதிரி இத்தனுண்டு இருக்கு. சிவாய நம சிவசக்தியே நம்ம இச்சா சக்தியே நம்ம. ஏண்டி டிஃபன் பாக்ஸ் சில்வர்ல கொடுத்தான், இந்த தடவை வெடியா மூஞ்சிக்கார பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்கான். எங்க கோவிலுக்குள்ள நம்ம மனசு அலைப்பாயும். ராம் ஜென்ம பூமியில ராமர் கோயில் கட்டிய போது 9 நாள் விரதம் இருந்து வெறும் தண்ணியை குடிச்சிட்டு பத்தாதியா அந்த கை தட்டு என் தேசத்துக்கு உழைக்கிறாயா, எரியா வயிறு. கல்யாணம் மாப்பிள்ள 5 நிமிஷம் உட்காருவானா, புது பொண்ணுதான், அவனை பாரு இவனை பாருவான். அந்த தர்ப புல்ல போட்டு அப்படி உட்கார்ந்தாயா, நான் தான் லைவ் பண்ணேன். 2 மணி நேரம் 43 நிமிஷம் எதை பத்தியும் யோசிக்கல, ராம் 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 ராம். ஆனா திராவிடத்துக்கு பிடிக்காது, ஏன்னா ராமருக்கு ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல். ஒழுக்கமானவங்களுக்கு கோவில் கட்டினா பிடிக்காத கட்சி வேணுமா, ஒழுக்கமான ராமருக்கு கோயில் கட்டின பிஜேபி வேணுமான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. எரியுது எரியுது வயிறு. நம்ம வீட்டுல செய்வோமா? 2.5 மணி நேரம் அப்படி உட்காந்துருக்கா சார் பவித்திரமா. 9 நாள் வெறும் தண்ணி குடிச்சிட்டு வாழ்றான். இன்னுமா அந்த மனுஷனுக்கு இன்னுமா புகழ் வேணுமா? உலக நாட்டுக்கு எல்லாம் பயணம் பண்ற கடவுள் போட்ட பிச்சை. எல்லா தலைவரும் மோடியை பார்த்து பயப்படுறான் சார். இந்தியா வல்லரசு ஆக போதுங்கிறான். அமெரிக்காக்காரர் சொல்றான் எங்களை நாய் மாதிரி நடத்துவான். இப்ப நாங்க மோடி இந்தியான்னு சொல்லும் போது அப்படி ராஜ மரியாதை கொடுக்கிறாங்கிறான். சத்தியம் 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 சார். அதை விட என்ன பேச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம்ல? ஆமா, நேரம் ஆஸ்பத்திரிக்கு போவோம். எல்லாம் குப்புறப்படுத்தி கேளுங்க. ஓட்டை எவனுக்காவது மாத்தி போட்டீங்க, சூசைட் பண்ணிப்பேன். என்ன முடியல, அவ்வளவு ஏமாத்தி இருக்கான். நான் பேசுறேன், நீங்க தண்ணி குடிங்க. அடாடா சார், ஒன்னும் கொண்டு போறதில்ல. கொரோனா வந்த போது அருணா கயிறு அத்துட்டு விட்டான்ல, இன்னைக்கு நான் சொல்றேன் சார், மோடி மட்டும் பிரதமரா இந்தியாவில் கொரோனா வந்த போது இல்லைன்னா பஸ்பமாயிருக்கும், பஸ்பமாயிருக்கும். இன்னைக்கு இலங்கை பிச்சை எடுக்கிறான், பங்களாதேஷ் இல்ல, பாகிஸ்தான் சாவுதான். இன்னைக்கு இந்தியா எப்படி கட்டமைப்போட இருக்குன்னா உயிரை கொடுக்கிறான் சார். கை தட்டாதீங்க, விளக்கு ஏத்தினா கிண்டல். உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டான்னு தீப்பொறி ஆறுமுகம் இருக்கான்னு நினைக்காதீங்க. பிஜேபிக்கு ஒரு மணிகண்ட வந்துட்டா விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். எரியுதுடா உடம்பு, உடம்பு எரியுது. இப்பதான் ஆடிட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கும் குடும்பம் இருக்கு, நானும் சாப்பிடணும், நானும் கார்ல போகணும். நம்ம என்ன இனோவாவை கொடுத்துட்டு வாங்குற கட்சியா? அதுக்கு மேல இந்த சுகி சிவம், அவர் திருவிக்காவா, சுபவி பெரியாராம், அவர் விவேகானந்தராம். என்கிட்ட நம்ம சட்ட மாமேதை பெரிய அறிவாளி நம்மால் இருக்காப்புல, பால் கனகராஜ் கேட்டாப்புல, தம்பி இந்த சுகி சிவம் ரொம்ப கூவுறாப்புலையே, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில போய் மதம் பத்தி பேசியிருக்காப்புலையே, அரசு விழா புத்தக கண்காட்சியில போய் இன உணர்வை தூண்டுற மாதிரி பேசுறாப்புலையே, கேச போட்டுருவோமான்னாப்புல. நான் சொன்னேன், அண்ணே உங்க தகுதிக்கு அணகுண்டாவை அடிக்கலாம்,
இல்ல ஒரு கட்டுவீரியன் அடிக்கலாம், செத்த பாம்பை நம்ம அடிக்க கூடாதுன்னு தயவு செய்து விட்டுருங்கன்னு. 50 வருஷமா யார் காசு கொடுத்து உன்னை உருவாக்கினாங்களோ குலதெய்வ வழிபாடு கூடாதுங்கிறாரு. பழனி கோவிலை பத்தி பேசுறாரு, மகாபெரியவரை பத்தி பேசுறாரு. என்னைக்காவது மோடி மறந்துடாதீங்க, இஸ்லாமியர்களுடைய அந்த கஞ்சி குடிக்க விழாக்கு போகும்போது என் டிரைவர் இஸ்லாமியர், சத்தியம், நான் அட்லாண்டால 10 நாள் இருந்த வீடு கிறிஸ்டின் வீடு. நான் பட்டை போட்டுக்கிட்டேன், அவங்க ஜெபம் பண்ணாங்க. சத்தியம் யூடியூப்ல இருக்கு, பொய் சொல்லல. என்னைக்காவது அவர் உங்களை மாதிரி குல்லா போட்டு வேஷம் போட்டாரா? சர்ச்சுக்கு வரும்போது அவர் பாதிரியார் வேஷம் போட்டு வந்தாரா? ஏண்டா, இஸ்ரேல்ல சண்டை வரும்போது என் இந்திய பிள்ளைங்களை காப்பாத்தின போது அவர் இஸ்லாமியர் பார்க்கல, கிறிஸ்துவர் பார்க்கல, முதலியார் பார்க்கல, செட்டியார் பார்க்கல, தேவர் பார்க்கல, ஆதி திராவிடர் பார்க்கலடா. இந்திய பிள்ளைங்க எடுத்தான் பிள்ளையா நினைச்ச தலைவர் வேணும்டா, போடுங்கடா ஓட்டு. எரியுது எரியுது எரியுது, விடவே மாட்டேன்டா இந்த மணிகண்ட, விடவே மாட்டேன். 39 இடத்துலயும் மோடி தான் நிக்கிறாரு. அண்ணாமலை கையில தமிழ்நாடு ஒப்படைக்காம சாட மாட்டேன்டா. எரியுது எரியுது எரியுது. நாடாளுமன்ற பாராளுமன்ற கட்டடத்துக்கு கொண்டு போறாங்க செங்கோல். நினைச்சு பாருங்க சார், இங்க மடாதிபதிகளை சேர்த்துட முடியுமா? சைவம் வைணவனை ஏத்துக்க மாட்டான், வைணவன் சைவத்தை ஏத்துக்க மாட்டான். அதுலயே அஷ்டசாஸ்திரம் பிரயோஜனம், இவன் வடமா தென்மா 36 மடாதிபதிகளை நிக்க வச்சு நெடுஞ்சாங்கடையா விழுந்தாரு சார். அடுத்த வார்த்தை மறந்துடாதீங்க, அதுல ஒரு சாமியார் கூட கையிலேருந்து விபூதி எடுத்து வாயிலேருந்து லிங்கம் எடுத்து பயில் எடுக்க முடியாத சாமியார் இல்லை. ஒழுக்கமான அறம் சார்ந்த சாமியார்கள். நெடுஞ்சாங்கடையா விழுந்தாரு, மறந்துடாதீங்க. என்னைக்காவது நம்ம சட்டசபையில தேவாரம் ஒழிச்சிருக்கோம், திருவாசகம் ஒழிச்சிருக்கோம். என் தமிழ பாராளுமன்ற கட்டடத்துல ஒழிக்க வைத்த ஒரே பெருமை மோடிக்கு தான் உண்டு. இதெல்லாம் ஓட்டு போடும் போது வேணும், ஓட்டு போடும் போது வேணும். அடுத்தது ரொம்ப முக்கியம். அப்படி நடந்து போறாரு, இன்னும் ஒரு 10 நிமிஷம். அதுல ஒரு மாமி, கிளிப்படா நீ, முடிக்க மாட்ட, வாய் ஊமையா போனாதான் முடிப்ப. நான் இன்னைக்கு சொல்றேன் சார், சார் சத்தியம் சொல்றேன் செல்லி சார், இந்த கூட்டம் 10 பேருக்கு என் சகோதரன் சொன்ன மாதிரி, கோவிலுக்கு போறீங்களா பிஜேபி, ஒன்று சொல்லுங்க, கோவில் சொத்து கோவிலுக்கே இருக்கணும், கோவில் நல்லா இருக்கணும், குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது, தேசம் நல்லா இருக்கணும்னா பிஜேபிக்கு போடுங்கன்னு சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போறீங்களா சொல்லுங்க பிள்ளைங்கள்ட்ட, இந்த பிள்ளைங்க எல்லா லாங்குவேஜும் படிக்கணும், என் பிள்ளை ஒரு சுந்தர் பிச்சை மாதிரி, என் பிள்ளை உள்ள ஒரு இந்திரா லூயி மாதிரி, என் பிள்ளைங்க ஒரு அப்துல் கலாம் மாதிரி வரணும்னா மோடிக்கு போடுங்கன்னு சொல்லுங்க. எதுவும் வேண்டாம். தாசில்தார் ஆபீஸ் போறீங்களா, என் அப்பா செத்த வாரிசு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு லஞ்சம் இருக்கக்கூடாதுன்னா மோடிக்கு போடுங்கன்னு சொல்லுங்க. பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, இந்த நாட்டில் ஒழுக்கம் இருக்கணும்னா அண்ணாமலையை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. சிங்கத்தை டிவியில பார்த்திருப்பீங்க, சீரியல்ல பார்த்திருப்பீங்க, சினிமால பார்த்திருப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சிங்கம் புறப்பட்டாண்டா, அவனாண்டா அண்ணாமலை. வெச்சு செய்வா, வெச்சு செய்வாப்ல. நான் இன்னைக்கு சொல்றேன், ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்ல பேசுவார் இரவுல, தம்பி நம்ம ஏதாவது ஒண்ணு. இன்னொன்னு சொல்றேன், அண்ணாமலையை நீங்க தூக்கி எறிஞ்சாலும் ஆடு விட்டாது பொழைச்சுப்பாரு, உங்களை மாதிரி கொள்ளையடிக்க மாட்டாரு. ஊர்கா மாமின்னு சொன்னீங்களே எங்க அம்மா நிர்மலா சீதாராமனை நான் சேலஞ்ச் பண்றேன். உங்களுக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, என் சகோதரி மரியாதைக்குரிய கனிமொழி, என்னுடைய சகோதரர் ஆராசா, ப. சிதம்பரம், எல்லாரும் ஒரு மேடைக்கு வாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மாவும் பேசட்டும். யாருடைய அறிவு இந்த நாட்டில் ஜெயிக்குதுன்னு பார்த்துருவோமா? நீங்க எல்லாம் மொத்தமா வந்தாலும் ஒத்த ஆள் இருக்காரா, உங்களை எல்லாம் வச்சு செய்வாரா, அவர் தாண்டா எங்க உள்துறை அமித்ஷாஜி. இப்ப நம்ம எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். எல்லாரும் திருப்பி சொல்லுங்க,
பாரத அன்னையின் மீது ஆணை. பாரத அன்னையின் மீது ஆணை. என்னை பற்றி கவலைப்படுகின்ற ஒரு பிரதமர் வேண்டும். அறவழியில் நடக்கும் ஒழுக்கமான, தேசாபிமான, சமூக அக்கறை உள்ள, தேசப்பற்று மிக்க, என்னை, என் குடும்பத்தை, என் குழந்தைகளை, என் மண்ணை, என் மண்ணை, என் மண்ணை, என் மக்களை கவலைப்படும் ஒரு பிரதமர், ஒரு பிரதமர், அவர்தான் மோடி. அவரை மீண்டும் அரியணையில் அமர்த்தும் வரை ஓயமாட்டேன், ஓயமாட்டேன், ஓயமாட்டேன். இதை உளமாற உளமாற அண்ணாமலை மீது உறுதியேற்கிறேன். மீண்டும் மற்றொரு கூட்டத்தில் சந்திப்போம். 39 தாமரை மலரும். மூண்டி 450 மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.